சரிங்க மேம், நீங்க பண்ணதுல விடும்போது என்னங்க தப்பு? கான்வர்சேஷன்ல இப்படி எதுக்கு பண்ணணும்? இப்படி கையெழுத்து குடுத்தா தப்பே கிடையாது. கேப்டனா பேசுறேன் ஏய், நீ இப்பதாம்மா பேசுறேன். இஷ்டம்னா பேசுறாங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மஞ்சரிக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு மற்றவங்க அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு தெரியல. மேபி அது அருணுடைய ஒரு ஒரு பழக்கமாக கூட இருக்கலாம். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்க எல்லாருக்குமே வந்துட்டு கிச்சன் டீமை சார்ந்தவங்க பிரெட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை முட்டு வந்துட்டு அதை டோஸ்ட் பண்ணி தரலாமே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது வரைக்கும் ஓகே தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு? மஞ்சரி போய் பேசிகிட்டு இருக்கும்போது அருண் என்ன சொல்கிறாருன்னா, மேம் நீங்கள் என்ன வேறு ஒரு ப்ரொஜெக்ஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ட்ரிகர் ஆகியிருக்கீங்க, நான் அப்புறமா வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. எதுக்காக அதை பயன்படுத்தணும்? நான் சத்தியமாக ட்ரிகர் ஆகலை மேம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்ற மாதிரி எடுத்து பேசினாரு அருண். உடனே வந்துட்டு திஸ் இஸ் ட்ரிகரிங் மீ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு தான் உள்ளே வந்துட்டு கேப்டன் வராரு. கான்வர்சேஷனில் கையெழுத்து கும்பிடணும், எதுக்கு கும்பிடணும் அப்படின்னு மஞ்சரி கேட்க, கையெழுத்து கும்பிடுறது ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த இடத்துல தீபக் சொல்ல அது பயங்கரமான சண்டையாக போகுது. ஸோ நீங்கள் கேப்டனாக பேசுகிறீங்களா தீபக்கா பேச, ஹே நான் தீபக்கா தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ கேப்டன் கொஞ்சம் கத்துறதுன்றது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை தான். உடனே நான் ரோஸை கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனுடைய 2வது ரோஸையும் கட் பண்ணுறாங்க மஞ்சரி. இதுதான் முதல் ப்ரமோ. எனக்கு என்னவோ இந்த வீட்டில் மஞ்சரி எல்லா விஷயத்துக்குமே சண்டை போடுற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.